வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, சேப்பக்கிழங்கை வச்சு மிளகு ஜீரகம் போட்டு சேப்பக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை. அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுக்கிறேங்கிறத இப்போ பார்ப்போம். சேப்பக்கிழங்கு ஒரு 300 கிராம் சேப்பக்கிழங்கு, மிளகு 1.5 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் உப்பு, அரிசி மாவும் கடலை மாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு பைண்டிங் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, ஆனால் 2 டீஸ்பூன் வேணும். போடும்போது பார்த்துக்குவோம். மஞ்சள் பொடி. ஃபஸ்ட்டு சேப்பக்கிழங்கை குக்கரில் வெந்தும் இருக்கணும், குழஞ்சிடவும் கூடாது. அதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகம் உப்பு மிக்சியில் போட்டு திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இப்போ சேனக்கிழங்கு நல்லா வெந்துடுது, குழையவும் இல்லை, நல்ல பதமாக வெந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் முதல்ல போட்டு பார்க்குறேன், அதுவே சரியாக இருக்கும். வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் அரிசி மாவு அப்படியே போட்டு பிசைஞ்சிருங்க. அப்படியே போட்டு பிரட்டிடுங்க. இதில் நம்ம மிளகு ஜீரகம் உப்பு எல்லாம் வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். இந்த மிளகு ஜீரகம் உப்பு அதை அப்படியே சேர்க்குறேன். இதில் இப்படி ஒவ்வொரு பீஸாக நீங்கள் போட்டுருக்கீங்கன்னா அப்படியே ஒட்டாமல் வந்துடும். இது அவ்வளோத்தையும் நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு பீஸாக போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு நான் டோஸ்ட் பண்ணேன், நல்லா முறுமுறுன்னு வந்தவுடனே காமிக்கிறேன். இப்போ நமக்கு சேப்பக்கிழங்கு நல்லா டோஸ்ட் ஆகி வந்துருச்சு. பார்த்தீங்களா, பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் முதல்ல போட்ட உடனே கரண்டி போடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படியே மெதுவாக பரட்டிகிட்டே இருங்க. கரண்டி போட முடியலன்னா தோசை திருப்பி வச்சு அப்படியே பரட்டிகிட்டே இருங்க. பெரிய கடாய் யூஸ் பண்ணி பரட்டினீங்கன்னா நமக்கு பெரட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இது இந்த மாதிரி சேப்பக்கிழங்கு செய்யலைன்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரெசிபி என்னென்னா, வாழைப்பூ, குடமிளகா, வேர்க்கடலை போட்டு கூட்டு. இதை அப்படியே ரைஸில் பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சேப்பக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை, பூசணிக்காய் பொரியல், பச்சரிசி சாதம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.